வெல்கம் டு ஷிரோஸ் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு ஒரு சைடிஷா தால் பண்ண போறோம். 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன மிளகாய் எடுத்துக்கோங்க. 100 கிராம் உலக்குல 3/4 உலக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 உலக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சிருங்க. பாதி வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாதி வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல ஊற வச்சு பருப்பு போடுங்க. போடுங்க. கடுகு போடுங்க. நறுக்குன சின்ன வெங்காயம் போடுங்க. நறுக்கு தக்காளி போடுங்க. சீரகம் போடுங்க. பச்சைத்தூள் போடுங்க. உப்பு போடுங்க. கொஞ்சமா எண்ணெய் வச்சு குக்கர்ல 3 விசில் வீங்க. கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம், ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு பொன்னிறமா வரையும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் கோல்டன் கலர்ல நல்லா வெந்து வந்ததும் 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வாசமா டேஸ்டியா ஒரு தால் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.